திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 783, அதிகாரம் நட்பு. 19ஆம் நூற்றாண்டில் மேற்கு வங்காளத்தில் வாழ்ந்த பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஒரு சிறந்த கல்வியாளர் மற்றும் மனிதநேயம் மிக்கவர். அவர் வடமொழியில் நன்கு புலமை பெற்றவர். தம் இளம் வயதில் கொல்கத்தாவில் உள்ள ஒரு வடமொழி கல்லூரியில் படித்து முடித்தபின் பல இடங்களில் ஆசிரியராக பணியாற்றினார். சில ஆண்டுகள் கழித்து வித்யாசாகர் படித்த வடமொழி கல்லூரியில் பேராசிரியர் பணி காலியாக இருந்தது. அந்த பணிக்கு வித்யாசாகரே தகுந்தவர் என்று எல்லோரும் நினைத்தனர். ஆனால் வித்யாசாகரோ வேறு விதமாக நினைத்தார். அச்சமயத்தில் அவருடைய நண்பர் ஒருவர் கொல்கத்தாவில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தார். அவரும் வடமொழியை நன்றாக கற்றவர். ஆனால் வேலை இல்லாமல் இருந்தார். அதனால் அவரை அழைத்து கொண்டு வந்து பேராசிரியர் பணியில் அமர்த்த வேண்டும் என்று வித்யாசாகர் தீர்மானித்தார். உடனே வித்யாசாகர் சிறிதும் சோர்வடையாமல் அந்த நண்பரின் ஊருக்கு சென்று அவரை சந்தித்து செய்தியை சொன்னார். அதை கேட்டதும் அந்த நண்பருக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வித்யாசாகரை கட்டி தழுவிக்கொண்டார். பிறகு வித்யாசாகரை பார்த்து, இவ்வளவு உதவும் குணம் உள்ள சிறந்த மனிதர் ஒருவர் இக்காலத்தில் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் இருக்கும் பணியில் கிடைக்கும் ஊதியத்தை காட்டிலும் எனக்கு தேடித்தரும் இந்த பணியில் அதிக ஊதியம் கிடைக்கும். நீங்கள் நினைத்தால் அந்த பணியை நீங்களே பெற்றிருக்கலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை அந்த பணியில் அமர்த்துவதற்காக இவ்வளவு தொலைவு உங்களுடைய பணத்தை செலவு செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனம் எவ்வளவு உயர்ந்தது! நான் எப்படி என் நன்றியை உங்களுக்கு தெரிவிப்பது என்று வியந்து போனார். அப்போது வித்யாசாகர், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதுதானே நல்ல நட்புக்கு அடையாளம் என்று அடக்கமாக பதில் சொன்னார். படிக்க படிக்க இன்பம் தரும் நூலினைப் போல நற்குணமுடையவர்களின் நட்பு பழக பழக இன்பம் தரும் என்பதை நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புத்தக இன்பம் படிப்பு, பழகுதல் இன்பம் நட்பு.